ஒரு நாட்டுல திருடர்கள் தொல்லை அதிகமா இருந்தது. அரசர் எவ்வளவு முயற்சி செய்தும் அவங்கள திருத்த முடியல. அப்போ புத்திசாலி அமைச்சர் ஒருத்தர், நான் இந்த நிலைமையை மாத்துறேன் அரசே என்று அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. ஏழை மக்களுக்கு கொடுக்க அரசர்கிட்ட இருந்து புது போர்வைகளை வாங்கிட்டு வந்தாரு. அந்த போர்வைகளை திருட ஒரு கும்பல் நைசா அமைச்சரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்களையே அதிர வச்சது. பக்கத்துல ஏகப்பட்ட புது போர்வைகள் இருந்தும் அமைச்சரும் அவர் குடும்பமும் ஒரு பழைய கிழிஞ்ச போர்வைய போத்திட்டு படுத்து கிடந்தாங்க. திருடன் அமைச்சரை எழுப்பி கேட்கிறான், அமைச்சரே, நிறைய புது போர்வைகள் இருந்தும் ஏன் நீங்களும் உங்கள் குடும்பமும் பழைய கிழிந்த போர்வையை போர்த்திக் கொண்டு தூங்குகிறீர்கள்? அமைச்சர் அமைதியாக பதில் சொல்கிறார், இது அரசாங்க சொத்து, மக்களுக்கு சேர வேண்டியது. இதை நான் பயன்படுத்துறது துரோகம் என்று சொன்னாரு. இதனை கேட்ட திருடர்கள் அமைச்சரின் நேர்மையை பார்த்து அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். இனி நாம் ஒருபோதும் திருட மாட்டோம் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றார்கள். தண்டனையால் மாற்ற முடியாத ஒரு மனிதனின் மனதை உண்மையான அன்பும் நேர்மையும் மாற்றிவிடும்.